இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க, இதை பொண்ணு கழுத்துல போட்டு விடுங்க. ரெண்டு பேரும் எழுந்து பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கடவுள் புண்ணியத்துல என் ரெண்டு பேத்திங்களுக்கும் தாலி பெருக்கி போடுறதை என் கண்ணால பாத்துட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, இந்த சந்தோஷத்தோடவே நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இருங்க, என்ன அவ்வளவு அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டு போலாம்ல? இல்லம்மா, இந்த சந்தோஷத்தோடவே வீட்டுக்கு போய் சாமிக்கு பூஜை பண்ணாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதனால நாங்க போயிட்டு வரோம். அயலி, நாங்க போயிட்டு வரோம்மா. சரி பாட்டி. சரி சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோங்க. வரேம்மா. ரித்திகா, இந்தா. ரித்திகா, கோவப்படாம எல்லார்கிட்டயும் பொறுமையா நடந்துக்கணும். மாப்பிள்ள, நாங்க போயிட்டு வரோம். வரோம் சம்பந்தி. போயிட்டு வரோங்க. ஹலோ, இந்திரா மேடங்களா? ஆமா, நீங்க யாரு? மேடம், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் பேசுறேன். கபிலனோட ஃப்ரெண்டு தான். என்ன விஷயம்? எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? கபிலனுக்கு ஃபோன் பண்ண, அவன் போனை எடுக்கல. அதான் உங்களுக்கு கால் பண்ண மேடம். மேடம், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன சொல்லுங்க. இன்னைக்கு கபிலனை போலீஸ் ஒரு கடத்தல் கேஸ்க்காக புடிச்சிட்டு போய் வச்சிருந்தாங்கல்ல? ஆமா. நீங்க கபிலனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரையுமே அந்த வர்மா தூக்கிட்டான் மேடம். என்னது? அங்க இருந்த போலீஸ்காரங்களையும் சேர்த்து எல்லாரையும் வர்மா கடத்திட்டு போயிட்டான் மேடம். ஹலோ, அங்க என்ன வேணாலும் நடக்கட்டும். அது எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் கபிலனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன்ல. மேடம், இப்ப பிரச்சனை அது இல்லவே இல்ல. எங்க ஆளுங்க அந்த ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்ததுல அந்த வர்மாவோட கபிலனும் இருந்ததை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்ன நீங்க விளையாடுறீங்களா? கபில எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணணும்? ஆமா, அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா? ஐயோ, நான் பார்க்கலையே மேடம். எங்க அதிகாரிங்க பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாங்க மேடம். இப்ப கூட கபிலனை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க வீட்டுக்கு தான் வரதா பேசிட்டு இருந்தாங்க மேடம். என் தம்பிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அக்கா, நான் எதுக்குக்கா இதெல்லாம் பண்ண போறேன்? எனக்கும் எதுக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்லக்கா. அக்கா, நீங்களே பாத்தீங்கல்ல, நான் உங்க கூட தானக்கா இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிக்கா அதெல்லாம் பண்ணிருக்க முடியும்? அக்கா, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குக்கா. யாரோ வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கபிலா, நீ ஏன் இப்ப பதட்டப்படுற? எனக்கு தெரியாத உன்னை பத்தி. இதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு புரியுது. யாரோட வேலைக்கா? ஏடி. அந்த ஏடி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஏங்கா, என்ன இப்படி மாட்டி விடுறதுல அந்த ஏடிக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு என்ன பழி வாங்குற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க.
இது என்னோட கணக்கு கபிலா. அவ இதெல்லாம் பண்றது உன்னை பழி வாங்கறதுக்காக இல்ல, என்ன ஜெயிக்கிறதுக்காக தான். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. அவ மோதுறது இந்திராணி கிட்ட. கூடிய சீக்கிரமே இதோட எஃபெக்ட் என்னன்னு அவ தெரிஞ்சுப்பா. நீ கவலைப்படாத கபிலா, என்ன தாண்டி அவளால உன்னை எதுவுமே பண்ண முடியாது. கபிலா, இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இப்பவே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? சரி, நீ போ. எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடடடடட. பாவை குட்டி, வாங்க 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 வாங்க. உட்காருங்க. ஓகே. ஹாய் ஸ்வீட்டி. என்ன இப்பெல்லாம் மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல, பார்க்கவே முடியறது இல்லையே. என்னடா செல்லம் பாக்குறேன்? இது புதுசு செல்லம். இதுக்குதான் நம்ம வீட்ல பூஜை எல்லாம் பண்ணும். பாவைக்குட்டி, என்னடா யோசிக்கிற?